வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? ரைட், ஓகே. நிறைய பேர் கண்டினியூவாக கேட்டிருந்தீங்க, என்னென்ன அந்த மாதிரி லென்த்து வீடியோ நீங்கள் போட மாட்டேட்டீங்க சொல்லி. இல்லைங்க, 2 வீடியோ போட 8 நிமிஷம் 10 நிமிஷம் நீங்கள் பார்க்கணும். இப்போல்லாம் பார்க்கறதுலாம் டைமில் யாருக்கும் அப்படியே தட்டு போயிடுறாங்க. ஷார்ட்ஸாக டக்கு 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 தட்டு போயிடுறாங்க. எனக்கும் வீடியோ எடுக்குது போனால் அப்படியே சூரியகிட்ட பேசும் ஒரு வீடியோ, மருமகிட்ட பேசும் வீடியோ, சமையல் பண்ணுறது வீடியோ, டக்கு 2 நிமிஷம் போட்டு போயிட்டே இருக்கேன். ஆனால் நிறைய பேர் கேட்டிருக்காங்க, ஆனால் அந்த மாதிரி போடாதீங்கன்னா, ஷார்ட்ஸ் போடாதீங்கன்னா, வீடியோவாக போட சொல்லியிருக்கீங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல எனக்கு. சரி, ஓகே, ஷார்ட்ஸும் போகிறேன், வீடியோவும் போகிறேன். ஓகே. இன்றைக்கி காலையில் பார்த்தேன் 4,50,000 சப்ஸ்கிரைபர்ஸ். ஆமாம், கிட்டத்தட்ட 4.5 லட்சம் வந்துட்டேன். நல்லா உங்களுடைய ஆசீர்வாதம் தான். ரைட், ஓகே. தம்பிக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. இன்றைக்கி ஆக்சுவலி நான் செஞ்சிக்கு போகிறேன். திருவண்ணாமலைக்கு முன்னாடி இருக்கிறதா செஞ்சி. அந்த செஞ்சி கோட்டையெல்லாம் தெரியும் உங்களுக்கு, பார்த்துருப்பீங்க. சரி, ஓகே. நம்ம பேசப்போ எல்லாமே நடக்கும். நாய் கத்தும், பைக் போகும், தும்முவாங்க, இருமுவாங்க, சண்டை போட்டுப்பாங்க. அதெல்லாம் நம்ம யூடியூப் சேனல் வர்றது தான். யாருக்கு தெரியல, ரோட்டில் போகிறோம், என்ன பண்ணிடுவோம். சரி விடுங்க, அதெல்லாம் கண்டுக்கூடாது. நம்மளதெல்லாம் சாதாரண ஒரு தானே. சரி, ஓகே. இந்த மாதிரி நான் நேற்று மத்தியானம் கேஷுவாக தம்பிக்கிட்ட சொல்லி நான் இந்த மாதிரி ஊருக்கு போகிறேன், டான்ஸ் ஆட்ட வரணும்னு பயன்ட்டான் போல இருக்குது. நேற்று சாயங்காலம் ஒரு 6 மணிக்கு லூஸ் மோஷன் ஆச்சு, நைட்டு 10 மணிக்கு ஒரு வாட்டி ஆச்சு, நைட்டு 12:30 மணிக்கு ஒரு வாட்டி ஆச்சு, காலையில் 4:15 மணிக்கு ஒரு வாட்டி ஆச்சு, அப்புறம் 4:30 மணிக்கு 4 மணிக்கு ஆச்சு. 4 தூங்கவே இல்லாமல் உட்காந்துனே இருக்கேன். கேமரா நான் பார்ப்பேன், கேமரா கீழே வச்சுருக்கேன், என்ன பண்ணுறான்ட்டு. கேமரா சொல்லி தூங்குடா பயன்ட்டான். அப்புறம் காலையில் போய் 4:15 மணிக்கு தூங்குடா சொல்லி தூங்க வச்சுட்டு இப்போ தான் நான் தூங்கவே இல்லை. அவனே பார்த்து மானிட்டைஸ் பண்ண முடியல. அதான் எனக்கு பயமாக இருக்குது. ஏன்னா ஒரு ப்ரோக்ராம் நான் ஊருக்கு போயிட்டேன்னா பக்கத்தில் ஒரு 20 கிலோமீட்டருக்குள்ளே ஏன்னா டான்ஸ் ப்ரோக்ராம் தான் ஒரு 1 ஹவரில் வீட்டுக்கு வந்துடும் சென்னையில். இப்போ நான் போகிறது திருவண்ணாமலை, கிட்டத்தட்ட 150 கிலோமீட்டர் கிட்டே போகிறேன் செஞ்சு. எதனா ஆச்சுன்னா திரும்ப வரதான் நம்மளுக்கு கஷ்டம். அதுக்குள்ளே அவன் அப்படியே பார்த்துட்டு போகணும். இல்லை, பயமாக இருக்கு எனக்கு. ஒரு நிம்மதியாக இங்கே நான் இது வரைக்கும் சத்தியமாக, கடவுள் மேலே சத்தியமாக, என் மேலே சத்தியமாக நான் சொல்கிறேன், இது வரைக்கும் ஒரு வேலைக்கோ இல்லாட்டி ஒரு ஊருக்கோ எது அப்புறம் நிம்மதியாக போனதே கிடையாது. பயந்து போகணும். எங்கள் வீட்டில் என்ன போகுது. எங்கள் அப்பா தம்பி இருக்கிற பிறகு அப்பா என்னாச்சோ தம்பிக்கு யோசனை இருந்துனே இருக்கும். அப்பா இறந்துட்டு இப்போ தம்பி, இப்போ நான் ஊருக்கு போகிறேன்னா அவன் லூஸ் மோஷன் ஆகிடுச்சு. நான் பண்ணுறேங்க, நான் அண்ணன் நான் பண்ணுறேன். லுங்கி எல்லாம் ஆகும், பாயெல்லாம் ஆகும், தலை ஃபுல்லாக ஆகும், மோஷன் ஆகும், எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு வாரி போகிறேன். நான் அண்ணன். என் ஒய்ஃப் பண்ணுறாங்க இல்லையா, பாவம். அவங்க என்ன பாவம் பண்ணாங்க தெரியும். 30 வருஷம் என் கூட ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. வேறு அண்ணன் என்ன சொல்லியிருப்பாங்க, யோசிச்சுப்பாங்க, போடா உங்கள் தம்பினா முதியோடத்தில் சேர்த்து ஆசிரமத்தில் சேர்த்து விட்றா சொல்லிட்டு வேலையை பார்த்துக்க மாட்டாங்க. இது வரைக்கும் அவங்க அந்த மாதிரி சொல்லலை. அது வரைக்கும் காட் கிஃப்ட்டு. உண்மைதாங்க. கூட பிறந்த 8 பேர் யாருன்னா ஒரு நாள் பார்த்துட்டு இருக்காங்களா சொல்லுங்கள்? அதெல்லாம் கிடையாது. மனசை தொட்டு சொல்லுங்கள். இருக்கிறது கூட யாரும் ஞாபகம் இல்லை. அதான் நான் வாங்கிட்டு வந்து வரேன். அந்த மாதிரி இன்றைக்கி கூட நான் ப்ரோக்ராம் கிளம்பிட்டேன் திருவண்ணாமலைக்கு. ஆனால் போகிறதுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. இந்த இப்போது கிளம்பணும். நல்லா தூங்கிட்டு இருக்கான். நைட்டெல்லாம் நல்லா மூச்சுருந்தான். ஓகேல பார்த்தா நல்லா தூங்கிட்டு இருக்கான். அப்படியே போய்டும். ஒய்ஃப் பார்த்துப்பாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதாங்க, இதெல்லாம் கர்மா. போன ஜென்மத்தில் சாவும் முடியலாத பாவம், இதெல்லாம் கர்மா. நம்ம என்ன பாவம் பண்ணணும் அடுத்த ஜென்மத்தில் அதை தொடரும். போன ஜென்மத்தில் நான் விட்ட குறை தொட்டங்க, நான் அவனுக்கு ஏதோ கடன்பட்டிருக்கேன், அவனுக்கு ஏதோ கடன்பட்டிருக்கான். அது அப்படியே கண்டினியூஷன் ஆகுது. அவன் பிறந்து சின்ன வயசுலேயே எங்கள் சித்தப்பா சொன்னார், எங்கள் அப்பாவுடைய தம்பி, உங்கள் அம்மாவுக்கிட்ட அப்போ சொன்னேன்டா, இந்த குழந்தை இந்த மாதிரி இருக்குது முடிச்சதை சொல்லி டாக்டரும் சொன்னாங்க, நாங்களும் சொன்னோம். ஆனால் உங்கள் அம்மா கேட்கல. என் குழந்தைய நான் ஒன்றும் பண்ண மாட்டேன் சொல்லி வளர்த்துட்டு உங்கள் அம்மா போய் சேர்ந்துட்டாங்க. கிட்டத்தட்ட இப்போ 50 வயசு ஆகுது. 50 வருஷமாகவே ஒருத்தன் கீழே உட்காந்து நடக்க முடியாமல் நவுந்து போயின்னு கக்கூஸ் போகிறப்போ ஒரு டெலிவரி ஆகிற பொம்பளை கஷ்டப்படுற மாதிரி கஷ்டப்பட்டுன்னு அவன் லைஃப் அவன் கஷ்டப்பட்டு இருக்கிறதோட நல்லபடியாக டெய்லி சாமியோட கும்பிடுதான் தான். இது வரைக்கும் அவன் கஷ்டப்பட்டான். இன்மெண்ட் அதை கஷ்டப்படாமல் நல்லபடியாக கூட்டின்னு போயிட்டுப்பான தான். நீ நினைக்கலாம், என்னடா சுரேஷ் பாபு இந்த மாதிரி சொல்கிறாருன்ட்டு. இல்லைங்க, தலைவலிங்க ஜுரம் தனக்கு தான் தெரியும். நான் படுற கஷ்டம் கூட பெருசாக தெரில. நேற்று நைட்டெல்லாம் நீங்கள் பார்த்தா நொந்துட்டுருப்பீங்க. அந்த எறா மாதிரி சுருண்டுட்டான். கக்கூஸ் போயினா அவனால் கால் நீட்ட முடியும். அப்படி எறா மாதிரி சுருண்டுருப்பான். அந்த காலத்துக்கு அதை க்ளீன் பண்ணுறதுக்குள்ள போதும் ஆகிடும். அதுதான். அதே மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ஆனால் லென்த் இப்படி நீங்கள் போட மாட்டேன்றீங்க, ஷார்ட்ஸ் வீடியோ போடுறேன்ட்டு. டக்குன்னு போய்ட்டுங்க, ஃபாஸ்ட் ட்ரெண்டுங்க. வீட்டில் சமைக்கிறது நேராக போகிறோம், ஃபாஸ்ட் ஃபுட்டு சாப்பிட்றோம், கைக்கு வரும். அந்த மாதிரி ஃபாஸ்ட் ட்ரெண்டு மாதிரி 2 நிமிஷம் வீடியோ போடுறது.
சரி, இந்த வீடியோவில் நான் போட்டிருக்கேன் இல்லையா, இது எத்தனை பேர் பார்ப்பீங்கன்னு தெரியல எனக்கு. இவன் என்னடா தொண பேசின்னு இருப்பான் 8 நிமிஷம், என்னத்தை பார்க்க சொல்கிறது இருக்கிறாங்க. ஆனால் நம்ம வீடியோவை கண்டினியூவாக பார்க்குற ரசிகர்கள், நம்ம சப்ஸ்கிரைபரும் ரசிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அவங்களுக்கு. எனக்கே ஒரு கட்டத்தில் வந்து என்னடா வளவளவுங்கிட்ட பேசுகிறது கடுப்பாயிடுமே சொன்னேன் தோணும் எனக்கு. அந்த மாதிரி உங்களுக்கு தான் தோணுதா சொல்லுங்கள். அது இந்த கிளம்பிட்டே இப்போ செஞ்சு போயிட்டு ப்ரோக்ராம் முடிச்சிடணும். 15ஆந்தேதி எனக்கு வெட்டிங் டே, வர 15ஆந்தேதி அடுத்த மாதம். அன்றைக்கி வெட்டிங் டே பார்த்து ஒரு ப்ரோக்ராம் வந்துருக்கு. அந்த வெட்டிங் டே 15ஆந்தேதி ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, 16ஆந்தேதி ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. ஒரு நிமிஷம் வெளியே போகிறேன். ஆமாம் இந்த 8 நிமிஷம் வீடியோனா இந்த மாதிரி வந்து போகணும். ஒரு நிமிஷம் ஒரு இடத்துல போட்டு பேசிட்டு அப்படியே போய் பண்ணிடலாம். வெயில் வேறு சென்னையில் பயங்கரமான வெயில். நான் இன்றைக்கி ப்ரோக்ராம் போகிறது வந்து கண்ண சத்திரமா கோயில் திருவிழா எதுவும் தெரியாது, சொல்ல மாட்டாங்க. ப்ரோக்ராம் வாங்குறாங்க, அங்கே போன பிறகு தான் தெரியும் என்ன ப்ரோக்ராம் ஏது ப்ரோக்ராம்ட்டு. ஒரு ப்ரோக்ராம் நல்ல மரியாதை நடத்துவாங்க, சூப்பர் நடத்துவாங்க, ட்ரீட் நல்லா பண்ணுவாங்க. ப்ரோக்ராம் முடிச்சுன்னா சாப்பிட்டு தான் போகணும்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு ப்ரோக்ராம் வந்து போனே சொல்கிறாங்க நீங்கள் சாப்பிடக்கூடாதுன்ட்டு. ஆமாம், போனே நீங்கள் சாப்பிடக்கூடாதுன்றாங்க. நான் ப்ரோக்ராம் என்ன தெரியுமா, நான் ஒரு ப்ரோக்ராம் போயிருந்தேன். அங்கே ப்ரோக்ராம் முடிச்சிட்ட அப்புறம் சமையல் இருக்குல்ல, சாப்பாடு அங்கே போய் நிற்க சொல்லுவாங்க. வெல்கம் வாங்க டிஆர் வந்து எல்லோரும் வர வைக்கணும். எங்கன்னா இதே திருவண்ணாமலையில் ஒரு ப்ரோக்ராம் நான் பண்ணேன். மேலே ஆறதை விட்டு கீழே வந்துட்டு வரவங்களாம் வாங்க உள்ளே வாங்க சாப்பாடு சாப்பிடுங்க சார் சோறு அந்த மாதிரி தான் டைரெக்டாக பேச சொன்னாங்க. அது முடியாதுன்னு சொல்ல முடியாது, அதெல்லாம் பேசினா இருந்தேன். நாய் விஷம் போட்டாச்சு, குறைச்சி தானே ஆகணும். இல்லை போனப்புறம் வந்து இது பண்ண முடியாது அது பண்ண முடியாது சொல்ல முடியாது, பண்ணி தான் ஆகணும். அதுதான் நம்ம இது. இன்றைக்கும் போகிறேன், இன்றைக்கி கோயில் திருவிழாவா எதுவும் தெரியாது, ப்ரோக்ராம் தரவங்க சொல்ல மாட்டாங்க. ஆனால் வந்து நான் டிஆர்ண்ணா அங்கே வந்து நான் ப்ரோக்ராம் இருக்குது கண்டிப்பாக வந்துடுனாங்க. இப்போ வந்து நிறைய இடத்துல என்ன கேட்டிருக்காங்கன்னா, நானும் உந்தன் உறவை சாங்ஸ் எடுத்துக்கேன். நானும் உந்தன் உறவை கத்திங்க குத்தி முன்னாடி வருவேன், அதை பண்ண சொல்கிறாங்க. அப்புறம் வீராசாமி பண்ண சொல்லிக்கிறாங்க. வீராசாமி அருவாலாம் வாங்கிட்டேன், வெள்ளை வெஷ்டி கருப்பு ஷர்ட்டை போட்டுனேன். ஓகே வராம்பாரு வீராசா. சரி, அவங்களும் கொஞ்சம் மாற்றி கேட்குறாங்கன்ட்டு தான். ஓகே, இன்னும் கொஞ்ச நேரத்தில் கிளம்பிடுவேன். நான் தம்பி நல்லா தூங்கிட்டு இருக்கான், அவன் சொல்லாமல் தான் போவேன், சொல்லிட்டு போனால் அவன் பயந்துருவான். இதெல்லாம் பாதிக்கப்படுறது யார் தெரியுமா, நான் போயிடுவேன். ஒய்ஃப் தான் மாட்டிப்பாங்க, எதனா ஆச்சுன்னா அவங்கள தான் பதறுவாங்க. அவங்க வந்து இப்போது மேலேயும் சமைக்கணும், பேரனையும் பார்த்துக்கணும், இந்த மிளகாத்தூள் பிஸ்னஸ் எல்லாம் பண்ணணும், கீழே போய் தம்பியும் பார்த்துட்டுனா அவங்களுக்கு கஷ்டம்தான். என்ன சொல்ல, வேறு யாருனா தான் போடான்னு தூக்கி போட்டு போயின்னு இருப்பாங்க. நான் வாங்கிட்டு வந்த வரம் அந்த மாதிரி. என்ன சொல்கிறேன், எங்கே போனால் ஒரு நிம்மதியாக நல்லா ஒர்க் பண்ணவும் முடியாது. அம்பத்தூரில் வேலை செஞ்சுன்றப்போ எக்ஸ்போர்ட் கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இங்கேருந்து கிட்டத்தட்ட 28 கிலோமீட்டர் வேலைச்சேரிலேருந்து போயிட்டு அப்போ தான் உட்காருவேன் ஆஃபீஸில். உட்காந்து தம்பி ஃபோன் பண்ணுவான் கக்கூஸ் போட்டு. அது ஒன்றும் பண்ண முடியாதுங்க, எத்தனை தெரியல. வாழ்க்கை இதுவும் கடந்து போகும் சொல்கிறோம். அது எப்போ கடந்து போகும் எப்படி கடந்து போகும் தெரியாது, கொஞ்சம் லேட் ஆகும். என்ன பண்ணுறேன். சரி, ஓகே. இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி லென்த் வீடியோ போட்டிருக்கேன், உங்களுக்கு போர் அடிச்சிடும் பாருங்கள். இந்த மாதிரி வீடியோ போடுறதுனாலும் போடுறேன், ஷார்ட்ஸ் போடுறதுனாலும் போடுறேன். ஷார்ட்ஸ்னால் டக்கு தள்ளிவிட்டு பார்த்துட்டு போயின்னு இல்லையா. ஓகே, இப்போ நான் நேராக கோயம்பேடு போயிட்டு அங்கேருந்து ஷார்ட்ஸ் வீடியோ போட ஆரம்பித்தேன்.